கலைமாமணி T.A.R. நாடிராவ். எங்க அப்பா பேரு ராஜு, எங்க தாத்தா பேரு என் கோஜிராவ். பொய்க்கால் குதிரையில தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே லீடிங் ஆர்டிஸ்ட். என்னோட தந்தைங்கிறதுக்காக சொல்லல, அவர் லீடிங் ஆர்டிஸ்ட் தஞ்சாவூர். மதுரைக்காரங்க எப்படி கரகம் எங்களுக்கு தான் சொந்ததுன்னு சொல்றாங்களோ அதே போல பொய்க்கால் குதிரை என்பது தஞ்சாவூருக்கு கிண்டக்கலை. தமிழ்நாட்டிலேருந்து ஃபோக் டான்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் பொய்க்கால் குதிரை, அதுக்கப்புறம் கரகாட்டம், மயிலாட்டம், மாடாட்டம் அப்படி போயிட்டு இருக்கு. ஸ்டில் 72 வயசு, ஸ்டில் இன்னமும் நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. சுமார் 30-40 வருஷத்துக்கு முன்னாலே எங்களுக்கு நிகழ்ச்சி செய்ய முடியாம இருந்துச்சு. அப்ப ஆட்கள் அதிகமா இருந்தாங்க. அந்த ஆட்கள் எல்லாம் அதிகமா இருந்ததுனால தொழிலும் நல்லா இருந்துச்சு, நிகழ்ச்சியும் நல்லா இருந்துச்சு. தஞ்சாவூர்லமா பொய்க்கால் குதிரை ஆடிட்டு இருந்த மராட்டா குடும்பம் 4 குடும்பம் 5 குடும்பம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப அது வருமானங்கள் குறையும். உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு செடியில தண்ணி ஊற்றினாதான் அது வளருது. தண்ணி ஊற்றலன்னா வர 4 நாள் அப்படி குறைஞ்சிட்டு போகுதுங்கிற நிலைமையில இருக்குதுங்க. இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது. முதல்ல ஆடினது கரகாடிட்டே இருந்தேன். ஆமாம், கரகாடுவேன். எரிமரம் இடுவேன், பந்தம் கொடுத்துவேன், கண்ணால் ஊசி எடுப்பேன். அதுக்கப்புறம் குறவங்குறிச்சி நானும் எங்கள் வீட்டுக்காரன் ஆகிடுவேன். அதுக்கப்புறமேல என்ன ஆகிடுச்சு, எங்கள் மாமியார் உடம்பு சரியில்லைன்னு உடனே 4 நாள் இந்த கட்டி தாளமெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆடி படிக்கலைனாலும் கொஞ்சம் ஆடித்தரம். உடனே அப்புறம் குதிரையை இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகனுக்கு தான் முதல் அரங்கேற்றம் ஆனிச்சு. இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் என்பது மிக உயர்ந்த கலை, கடினமான கலை, பயங்கரமான கலை. கால் கட்டை கட்டி குதிரை என்கின்ற அந்த ஒரு வாகனத்தை மாட்டி தாளம் தவறாமல் ஜதி தவறாமல் ஆடும். எங்க மாமனார் மாமியார் ஆடையில அந்த தீவட்டில் வச்சுட்டு இழுப்பாங்க. பொட்டு வைக்கிறது கொள்றது அப்பெல்லாம். இப்போ இவ்வளோ மேக்கப் அப்போ கிடையாதுல்ல. சும்மா பொட்டையை போட வேண்டியது, பூ வச்சு ஒரு பொட்டை வச்சு துணூர் வச்சுக்காங்க. இப்போ இந்த காலத்தில் மேக்கப்பை நம்ம போட்டுக்கிறோம். நம்ம சினிமா இதெல்லாம் வந்தோடனே நம்ம மேக்கப் போட்டுக்கிறோம். எடுத்துட்டேன். மெயினாக பொய்க்கால் குதிரை கொண்டு போகும்போது பஸ்ஸிலலாம் ஏற்ற மாட்டாங்க. ஒரு ஜாமா ஒரு மினி டோர், மினி டாடா ஏஸ் புதிய ஆண்டலில் கொண்டு போகிற மாதிரி ஜாமானுங்க. இந்த பொய்க்கால் குதிரை கொண்டு போகும்போது 2 கையால் கூட துணையால் கண்டிப்பாக மேக்கப் உதவியாளர்னு சொல்லி 2 பேர் இருக்கணும். இருந்தால் தான் இந்த ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வர முடியும், போக முடியும். ஒன்றரை மணி அளவுக்கு நாங்கள் செட்டிங்ஸ் பண்ணி ஆகணுங்க. அந்த மறுபடியும் நாங்கள் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு இதை பிரிக்கிறதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆகும். 2.5 மணி நேரம் அந்த செட்டிங்ஸ்லேயே போயிடும். இந்த 2 வாத்தியம், மயில், மாடு, காவடி இதுக்கு மட்டும் 40,000 ரூபா நாங்கள் இது பண்ணுறோம். ஒரு கரகம் ஆடுற பெண்ணுக்கு சம்பளம் 4,000 ரூபா. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 4,000 ரூபா 5,000 ரூபா வாங்கிடுறாங்க. அவங்க ஆடுறது ஒரு 2 மணி நேரம் ஆடிடுறாங்க. இந்த பொய்க்கால் குதிரைக்கு ஜோடிக்கு 5,000 ரூபா கொடுக்குறது யோசனை பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த கணக்கை பார்க்குறாங்க. ஜஸ்ட் இவங்க 4 பேர், அதாவது
அதுக்கு பேசாமல் இன்னும் 2 லேடிஸ் வச்சுட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதே வேற சில எடுத்து அதை அதனாலேயே சில வாய்ப்புகள்லாம் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. கரெக்டாக இருக்கு. சரியா சரி சரி காலம் திரும்பி விட்டு நான் கரெக்டாக இருந்தால் பேசாமல் ஃபோன் கட்டு அந்த சைடு கொடுத்துங்க. இறக்கு நான் வச்சுட்டேன். இல்லை 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 பார்த்துக்கலாம் கரெக்டு. ரைட் சாதாரண இடம் போட்டுட்டு சாதாரண இடம் போடுறீங்க, அடுத்து இந்த காஸ்டியூமோட சேர்த்து போட்டீங்கன்னா 50 கிலோ வெயிட் ஒரு ஆள் மேலே இருக்கும். ஒரு ஆள் பாருங்க, ஒரு கட்டை ஒன்று தூக்கி பாருங்க பொழுதுரும் சமாச்சாரம்னா ரொம்ப கடினமான வேலை. ஒரு கட்டை ஒரு கால் சலங்கை அப்படி இருக்குங்க, அதெல்லாம் சேர்த்தா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம், கடினமான இப்போ உங்கள் கண்ணா நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இங்கே காலில் கட்டி குதிரையை தூக்கி மாட்டி கொஞ்சம் பறந்துன்னு வச்சுக்க நான் குப்புற தொப்புன்னு விழுகணும். அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இப்போ வெயிட்டான சமாச்சாரம். குதிரை தூக்கம் வாங்க சிவாஜி எப்படி பாருங்க அப்படி கண்ணாடி வச்சிருக்கேன். வந்துட்டே இருக்கு வந்துட்டு நேரம் போயிட்டு இருக்கு. பாரம்பரியமா எங்க தாத்தா உள்ள காலத்துல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் இப்ப 50 வருஷம் தான் இருக்கேன். எங்க அப்பா ஒரு 40 வருஷம் ஆடி இருப்பாரு. எங்க தாத்தா வந்து ஒரு 20-30 வருஷம் ஆடி இருப்பாரு. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னை விட தாண்டும். குதிரை வந்தாதான் அந்த ஊர்வலமே மாப்பிள்ளை ஊர்வலம் அந்த காலத்துல. இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இல்லை, அவங்க ஏழைன்னு அர்த்தம். இந்த பொய்க்கால் குதிரையோடு அந்த மாப்பிள்ளை ஊர்வலம், பொண்ணு ஊர்வலம், இந்த தட்டு சீர் வச்ச தட்டு, மாப்பிள்ளை அழைப்பு, ஒரு நலுங்கு வைக்கிறதுக்கு பொய்க்கால் இப்போ முஸ்லீம்ஸில் நிறையா செட்டியார்கள்லாம் நிறையா செஞ்சாங்க. டெய்லி தொழில் நடக்கும். டெய்லி நாங்கள் போய்கிட்டு எங்களுக்கு அதிகமாக தேவக்கோட்டை அந்த சைடு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. அதனால தான் தூக்கி நாங்கள் மாட்டோம். இப்போ எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா எங்கள் பையன்களை பார்த்தா என்னத்துக்கு இப்போ அந்த வேலை போப்பா. இந்த கலை நிகழ்ச்சி செய்யும் பொழுதே தலையில் தேங்காய் உடைப்பது, வாழைக்காய் வெட்டுவது, தீப்பந்தம் விளையாடுவது போன்ற நிகழ்வுகளெல்லாம் செய்கின்றோம். என்ன காரணம் என்றால் நமது ராஜா எதிரிகள் வரும் பொழுது தலையை தேங்காய் சீவுவது போல சீவுவார், தேங்காய் உடைப்பது போல எதிரிகள் தலையை சீவிவிட்டு நம்மளை காப்பாற்றுவார். இந்த வாத்தியம் துல்ஜா பவானியுடைய குலதெய்வ வாத்தியம். மராட்டியர்களுக்கு துல்ஜா பவானி எப்படி முக்கியமோ அதே போல் இந்த குந்தல வாத்தியமும் முக்கியம். அதே போல பொய்க்கால் குதிரை வீரர் கண்டோபா அப்படின்னு கூட சொல்லலாம். நிகழ்ச்சி நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம்னா ஏதோ ஏனோதானோன்னு தான் நடத்திட்டு இருக்கோம். முழுமையா நடத்துகின்ற அளவுக்கு அதுக்கு வருமானமும் இல்லை, அதுக்கு வாய்ப்பும் இல்லை. சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் இந்த கடையில இறங்குறதுனால அந்த கடைகளை அவங்க சரியா நடத்துறது இல்லை. எங்களை மாதிரியே தஞ்சாவூர்ல பல இடத்துல பொய்க்கால் குதிரை ஆடினாங்க. அவங்க அந்த வாய்ப்புகள்லாம் இல்லாம குதிரைய ரூம்ல வச்சுட்டு அவங்க மற்ற தொழில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த பொய்க்கால் குதிரை அப்படின்னா அதனுடைய ஒரு கெட்டப், அதனுடைய ஒரு ஸ்டேஜ் இல்லாத காரணத்தினாலேயே இந்த பொய்க்கால் குதிரை வர 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 குறையும். அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் வச்சு என்ன 2 குதிச்சாங்க வெளியே தொடர்ந்து விடுறேன் அப்படிங்கிற கெதிக்கு தான் வருது. போதுமான சம்பளமும் இல்லை, கரெக்டாக தொழிலும் இல்லை, மாதத்துக்கு ஒன்று கிடைக்கிறது ஒரே கஷ்டமா இருக்கு. ஏன் எட்டு போறீங்க? நம்ம பையன்களே நடத்துறதுக்கு அச்சப்படுறாங்க. கொத்தனார் வேலைக்கு போனாலாவது 2 நாளைக்கு ஒரு வாட்டி இருக்கும். ஆசாரி வேலைக்கு போனா 3 நாளைக்கு ஒரு வாட்டி இருக்கும். ஒன்றும் ஆட்டமும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு வெகு ஆட்கள் வெளியே போயிட்டாங்க. இந்த கரகம் ஆடுறவங்க, மயில் டான்ஸ் ஆடுறவங்க, இந்த மேளம் வாசிக்கிறவங்க, இவங்கெல்லாம் பெரும் பகுதி வெளியில போயிட்டாங்கன்னா இங்க வருமானம். அதனால பொய்க்கால் குதிரை பிள்ளைங்க எடுத்துக்கிட்டா, ஆமா நீங்க ஆடி எங்களுக்கு என்னப்பா வச்சிருக்கீங்க,
ஒரு சைக்கிள் கடைக்கு போறோம், இல்லை ஒரு பழ வண்டிக்கு போறோம், இவனை கத்துக்க முடியாதுன்னு சொன்னா விவாதம் பண்ணி இப்ப பிள்ளைங்கள இதுல 4வது தலைமுறை கிடைக்கிறது. தஞ்சாவூர்ல உள்ளது பெரிய கோயில். இந்த பெரிய கோயிலுக்கு வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி நாங்க நிகழ்ச்சி நடத்த போயிட்டு இருந்தோம். சுத்தமா இல்லை. ஏன் இல்ல? மதுரையில இருந்து அந்த அம்மாவை கூப்பிட்டுக்குவோமா, மெட்ராஸ்ல இருந்து இவங்களை கூப்பிட்டுக்குவோமா அப்படின்னு தான் நடக்குது. சரிங்க, நீங்க கூப்பிட்டுக்குங்க. அது சாமி கூட சுற்றி வருமா? பாட்டு கட்சிக்கு சாமி கூட வருமா? பரதநாட்டியம் சாமி கூட வருமா? சாமி கூட வந்து நடத்துறவங்க நாங்க தான். அந்த சாமி கூடவே தொங்கிக்கிட்டு வர்றவன் நானும். அந்த சாமி தர்றானுங்க பாருங்க. தஞ்சாவூர் கோயில சுத்தமா உதறி விட்டுட்டாங்க. எங்களை அடிச்சு சொல்லுவேன், அரண்மனை தேவஸ்தானத்தை வச்சு சொல்லுவேன். தப்பாட்டம் அந்த ஆட்டம் சுத்தி பத்தி பார்த்தீங்கன்னா வேற யாரையும் ஆட விடுறாங்களே தவிர இந்த கலையை அவங்க சுத்தமா மதிக்கிறது இல்லை. தஞ்சாவூர்ல ஒரு சின்ன விழா நடக்கிறதா இங்க இருக்கிற புகழ்பெற்ற கலைஞர்கள் வெளியிட்டு நாங்க வந்தவனே 100 பேர் அங்க நிற்பான். நான் வரலன்னா என்ன? 4 பேர் சாமி சொல்லுவாங்க, ஒரு பூஜாரி அதை உட்கார்ந்து இருப்பாரு, ஒருத்தர் லைட் கொடுப்பாரு. இது இன்னைக்கு நடக்குது. வருத்தப்படக்கூடாது யாரும். குமரி கமலா அழகா இருக்கா, சிகப்பா இருக்கா, ஆண்டான அழகு என்ன அது கேட்கிறது. அது ஜதி தாளத்தோட நல்லபடியா ஆடுறாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ வந்தா ஆடா போடுவோம் அப்படின்னு போறாங்க. இப்ப கலை அவமதிக்கல, பெண்ணை ரசிக்கிறாங்க. இந்த ஒரு குதிரை செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாத காலமாகும். இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சம் நாங்கள் செய்கிற மாதிரி செய்கிறதா இருந்தால் 50,000 ரூபா ஆகும். இந்த குதிரை நீங்கள் ஆடும்போது பார்த்தீங்கன்னா முழு குதிரை ஆடுற மாதிரி தெரியும், இடையில நின்று ராஜா நின்று ஆடுற மாதிரி. அந்த குதிரையோட உடல் வேற, தலை வேற, கால் வேற. குதிரை மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மண்ணால களிமண்ல மோல்டிங் ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் பொம்மை, காகித பொம்மை, அந்த ஃபண்டமெண்டல் போட்டுட்டு தஞ்சாவூர் ஸ்டைல்ல இந்த கிளாஸ் எல்லாம் ஒட்டி அதுக்கு இந்த தங்க ரேக்கு, இந்த குதிரைக்கு நிஜ குதிரையை நீங்க பார்க்கும்போது என்ன அலங்காரங்கள் இருக்குதோ அந்த மாதிரி செய்வோம். மதிப்பு இருக்குன்னா வடநாட்டுல நல்ல மதிப்பு இருக்கு. அரசு நிகழ்ச்சியில நிறைய கலை கொடுக்குறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி துபாய், இஸ்தான்புல், லண்டன் அங்கெல்லாம் போனங்க. இத தலை மேல வச்சு தாங்குறாங்க அவங்க. நம்ம அந்த அளவுக்கு அங்க மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. நான் இப்பதானே வந்திருக்கேன், இன்னும் ஒரு மாசம் இருந்துட்டு போங்களேன், இன்னும் 10 நாளைக்கு இருந்துட்டு போங்களேன், விசா முடிஞ்சு போச்சுங்கிறீங்க. அந்த அளவுக்கு மரியாதை இருக்கு. தமிழ்நாட்டுல ரொம்ப பேர் இதுக்கு அதிகமா மதிப்பு இல்லைங்க. மதிப்பை குறைச்சி வேற கலாச்சாரம் உள்ள புந்துருச்சு. இந்த ரெக்கார்டு டான்ஸ் அது இது ரொம்ப எங்களுக்கு படிச்சு போச்சு. சாதாரண கோவில் தேவஸ்தானங்கள்ல கூட இந்த ஆடல் பாடல் இந்த கலையை விரும்புறதுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க காசு பணம் கேட்கிறேன். நிகழ்ச்சியை தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு ஏற்கனவே தடிக்க விட்டா படிக்க பார்த்துட்டு காசை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப காசும் தருவாங்க, செக்கா தருவாங்க. செக்கு எத்தனை நாள் கழிச்சு வருவோம்? 1 மாதம் கழிச்சு. அது வந்து கூட இருக்கிறவங்க என்ன செய்வான், பட்டினியா இருப்பாங்க. அவங்க கொண்டாடி பிள்ளைய பார்ப்பாங்க. இதுவே நடந்துகிட்டு இருக்கு கவர்மெண்ட்ல ஒரு சில இடங்கள்ல தான்.
ஒரு சில இடங்கள்ல பேமெண்ட் கிளீன் பண்ணிடுறாங்க. இப்போ ஏடிசி நாடக மன்றத்துக்கு போறவங்க உடனடியா அந்தப்பா நல்லதோ கெட்டதோ பிடிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. டெல்லி வரணும் தெரியும். பொய்க்கால் போனீங்கன்னா தஞ்சாவூர் தான் இருக்கு அது ஃபேமஸ். அப்படி டெல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே தெரியும். அதே போல அவங்க மூலியமா கூட சில ஆட்கள் போனோம் வந்தோம் வர்றோம். இப்போ இல்லை. கொஞ்ச நாள் அந்த கலைகள் இருக்காது. செய்ய மாட்டான். உண்மையான பொய்க்கால் குதிரை இனிமே இல்லை.